டேய் விடா போலாம் போய் கூட்டு வரலாம் போய். டேய் நீ போய் கூட்டு வாடா, நான் இங்கே இருக்கிறேன். டேய் நீ உள்ளே ஏறா. சரி அப்ப நான் மட்டும் போயிட்டு வர்றேண்ணா. டேய் வா. அண்ணா இந்த ஏரியா ஆள் மாதிரி தெரியல. எந்த ஏரியா நீ? வண்ணாரப்பேட்டை. வண்ணாரப்பேட்டையா? உனக்கு வண்ணாரப்பேட்டையில கபாலி தெரியுமா? சோடா பாட்டில் கபாலியா? நல்லாவே தெரியும். சரி இங்க இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் எங்க இருக்குன்னு தெரியுமா? இங்கிலீஷ் லிட்டரேச்சர் டிபார்ட்மெண்ட்டா? அதெல்லாம் தெரியாது. இங்க பூஜான்னு ஒரு பொண்ணு படிக்குதே. நம்ம பூஜா டிபார்ட்மெண்ட்டா? அப்படிக்கா ஸ்ட்ரைட்டா போய் சோத்தாங்காய் பக்கம் திரும்பி பீச்சாங்காய் பக்கம் திரும்புங்க. அங்க யார்கிட்ட கேட்டாலும் பூஜா டிபார்ட்மெண்ட் கேளுங்க, கரெக்டா சொல்லுவாங்க. அப்படின்ற? சரி பாத்துக்கிறேன். தேங்க்ஸ். ஹலோ, யார் நீங்க? இந்த பூஜாவோட அம்மா உடம்பு சரியில்லை, இட்டுன்னு போறதுக்காக வந்திருக்கிறேன். பூஜா, இவர் யாருன்னு தெரியுமா உனக்கு? ஆமா மேம் தெரியும். அவங்க அம்மாவுக்கு என்ன? அவங்க அம்மாவுக்கு டெங்கு ஃபீவர், ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க, ரொம்ப சீரியஸா இருக்கிறாங்க. அதனால தான் இட்டுன்னு போக வந்திருக்கிறேன். அனுப்பிச்சு வைங்க, கூட்டின்னு போனோம். போ பூஜா. அம்மா இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. வீட்டாண்ட பக்கத்து ஹாஸ்பிட்டல் தாமா. டைம் ஆகுது, சீக்கிரம் வாமா. சீக்கிரம் போமா, போ. மருந்தெல்லாம் எடுத்துருக்கேன் பாரு, வாமா. ஒரு நிமிஷம். என்ன வண்டி எதுக்காக எங்க நிறுத்தி வச்சிருக்கீங்க? மத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்க வேண்டாமா? இவர் யாரு? எனக்கு கூட துணைக்கு வந்தோம்மா. ஓ நான் வரல, நீங்க கிளம்புங்க. சும்மா மறந்து பிடிக்காதம்மா. உங்க அம்மா உன்னை கூட்டு வர சொன்னாங்கம்மா. இல்ல பரவாயில்ல, வேண்டாம், நீங்க கிளம்புங்க. நீயே வந்துட்டா நல்லது, இல்லன்னா உன்னை தூக்கிட்டு போக வேண்டியது வரும். எங்க அம்மா திருந்தவே மாட்டாங்க. அவங்கள பார்க்க எனக்கு இஷ்டம் இல்லைன்னு போய் சொல்லுங்க. போங்க. என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? இந்த பொண்ணை பிடிச்சி இஸ்துன்னு மாட்டறல்ல. பேசினே அண்ணே, இருக்கேன். கையெடுங்கண்ணே. ஒரு பொண்ணுகிட்ட எப்படியா நடந்துப்பீங்க? கையெடுங்கண்ணே, வலிக்க போகுது. நீ அடிப்படி சாகாதடா, போடா. அண்ணே, காலேஜ்ல ஏதோ பிரச்சனைன்னு பிரின்சிபால் போலீஸ்க்கு கால் பண்ணாருண்ணே. அவங்க பக்கத்துல தான் வந்துட்டு இருக்காங்க. போலீஸா? ஏய் நில்லு. விட்றாத பொண்ணா. ஏய். அண்ணே, பயந்துட்டீங்களா? பூஜையை தப்பிக்க வைக்க தான் போலீஸ் அதுன்னு கதை விட்டேன். நீங்க ஒன்னும் சீரியஸ் ஆகாதீங்கண்ணே. ஏய் உன் மனசுல நான் பெரிய ஹீரோ நினைப்பா. எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டயே வேலை கட்டுவேன். உன்னை போட்டெல்லாம் மாட்டேன்டா. அந்த பொண்ணை கூட்டின்னு வரேன்னு அவங்க அம்மா கிட்ட கை நீட்டி அட்வான்ஸ் வாங்கிட்டேன்டா. காரியத்தையே கெடுத்துட்டியாடா பரதேசி. அவங்க அம்மா கிட்ட என்னடா பதில் சொல்றது? அண்ணே, அதானே உங்க பிரச்சனை. அவங்க கிட்ட நான் பதில் சொல்லிக்கிறேன். அவங்களுக்கு பதிலா என்ன அங்க கூட்டு போங்க. சரி வாடா. ஏய் இந்த சுல்லான இங்கே அச்சு பாடுறேன். இல்லடா, இவன் கூட வந்தாதான் அவங்க அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்க முடியும். வா. அண்ணே, கார்ல ஆடியோ சிஸ்டம் இல்லையா? பாட்டு கேட்டுட்டே போனாதானே எனக்கு பிடிக்கும். டேய் இவன் என்ன நம்மள ரொம்ப டென்ஷன் பண்றான். நம்ம ஏரியால நம்ம எவ்வளவு பெரிய ரவுடி, பெரிய பெரிய ஆளுங்களே நம்ம பேரை கேட்டா டவுசர்ல மூத்திரம் போயிருவானுங்க. ஆனா இந்த பொடி பைய கொஞ்சம் கூட பயம் இல்லாம கேம்ஸ் விளையாடுறான். நாமளும் அதை வேடிக்கை பார்த்துன்னு வரோம். ரொம்ப அசிங்கமா இருக்குடா. இவனுக்கு நம்ம யாருன்னு காட்டணும்டா. இவனுக்கு நம்ம யாருன்னு தெரியலனா தெரிய வைக்கணும்டா. இவனை மாதிரி சொல்லாம் கூட பயப்படலனா எந்த நாய் நம்மள பார்த்து பயப்படாது. ஏய் ஒன்னதான்டா. என் பேர் தினேஷ்ண்ணா. ஏய் உங்ககிட்ட நான் கேட்டேனா? இல்ல டேய் டேன்னு கத்திக்கிட்டே வரீங்களே, பேரை சொல்லி கூப்பிட்டா ஈஸியா இருக்கும்ல. ஏய் காலேஜ்ல இருந்தே பார்த்துன்னுக்கிறேன், ஓவரா நக்கலா பேசினுக்கிறேன். நாங்க யாரு, எத்தனை பேர் கையை காலை உடைச்சிருப்போம், எத்தனை பேர் கதையை முடிச்சிருப்போம் தெரியுமாடா உனக்கு? அண்ணே, அதெல்லாம் வேற கணக்கு வச்சிருக்கலாம். நீங்க உங்க ஸ்கோர் என்னன்னு சொல்லுங்கண்ணா. நீங்க
ஏய் நீ எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்றடா. ஏய் அண்ணே ஒரு நிமிஷம் இருங்கண்ணே, கேம் முடிகிற ஸ்டேஜில் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஏய் ஏய் அண்ணே அண்ணே அட போங்கண்ணே, டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொன்னேன்ல, ஜெயிக்கிற நேரத்தில் போய் இப்படி கெடுத்துட்டீங்களேண்ணே. என்னடா எங்களை பார்த்து பயமே இல்லாத மாதிரி சீன் போடுறியா? நீ பொடினா இருக்கிறதுனால தான் இவ்வளவு நேரம் உன்னை சும்மா விட்டுருக்கோம். இல்லனா நீ காலேஜ்ல சீன் போட்டியா, அப்பயே பொருளை வச்சு உன்னை இழுன்னு இழுத்துருப்போம். அண்ணே சும்மா காமெடி பண்ணாதீங்கண்ணே, செல்ல வேற சார்ஜர் கம்மியாயிடுச்சு. காரில் சார்ஜர்லாம் வச்சுருக்கீங்களா? சார்ஜரும் இல்லை, சவுண்ட் சிஸ்டமும் இல்லை, சுத்த வேஸ்ட்ண்ணே நீங்கள். ஏய் இதுக்கு மேல வாய் திறந்த அவ்வளவுதான். அண்ணா கொண்டுட்டீங்களா? எனக்கு கொண்டுட்டு நீங்கள் உயிரோடவே இருக்க முடியாது. என்னை எரிச்சு சாம்பலாக்கின அடுத்த 1 மணி நேரத்தில் என் அப்பா உங்கள் எல்லாரையும் போட்டு தள்ளுவாருண்ணே. எவன்டா உங்க அப்ப? அயோத்திக்கு இப்ப ராஜாவா? அந்த ராஜாவோட ராஜ்யத்தையே எங்கள் அப்பா தானே அழிச்சாரு. ஒத்தக்கண்ணு பாலாவா? ரெட்டக்கண்ணு பாலாவை ஒத்தக்கண்ணு பாலாவாக்குனதே எங்கள் அப்பா தானே. பிளேடு சங்கரா? அந்த பிளேடை மொக்கையாக்குனதே எங்கள் அப்பா தான். ஏய் எங்க அப்பா யாரா சொல்லி தலடா. ஏசி கருணாகரன். கொஞ்சம் வண்டி எடுத்துக்கண்ணே. மாப்பிள்ள சீக்கிரம் இருங்க மாப்பிள்ள. ஏய் வாங்கடா தம்பி மன்னிச்சுக்கப்பா. எழுந்துருங்கண்ணே, என்னதுண்ணே இது? பல பெரிய ஆளோட கதெல்லாம் முடிச்சிருக்கீங்க, நீங்க போய் என்னோட காலில் என்னங்கண்ணே இதெல்லாம்? அது நீங்க யாருன்னு தெரியாத சொல்ல சொன்னது தம்பி. அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. அப்படியே மனசுல வச்சிருந்தாலும் உங்க அப்பா கிட்ட போட்டு குத்துறாங்க. அத்தனை நாளே அவர் எங்களை போட்டு தள்ளிடுவாரு. காலேஜ்லயே நீங்க அப்பா பத்தி சொல்லியிருந்தீங்கன்னா நாங்க அப்படியே ஓடி போயிருப்போம் தம்பி. இப்போ சொன்னீங்களே எங்களை ஆளை விடுங்க தம்பி. டேய் வரப்பா. அண்ணே இருங்கண்ணே, நீங்க பாட்டுக்கு நடுவில் இறக்கி விட்டு போனா என்னண்ணே அர்த்தம்? கருணாகரம் பையனுக்கு இவ்வளவுதான் மரியாதையா? தம்பி எங்க இறங்கணும் சொல்லுங்க தம்பி, பார்த்து பத்திரமா இறக்கி விட்டுறோம். வீட்டுல அட்ரஸ் சரி தம்பி. வாங்க வாங்க நீங்க முன்னாடி உட்காருங்க, முன்னாடி உட்காருங்க. வாங்க தம்பி உட்காரு. மாப்பிள்ள சீக்கிரம் ஏறு மாப்பிள்ள. ஏமா இவ்வளோ லேட் ஆச்சு? உனக்கா நான் எவ்வளோ நேரம் காத்திருந்தேன் தெரியுமா? சிஸ்டர் தூக்கம் வர்றதுக்கு ஊசி போட்டாங்க, அப்போ கூட எனக்கு தூக்கம் வரல. மாதவி என்னை மன்னிப்பாங்களான்னு என் மனசு அலப்பாஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. நீ அவங்கள பார்த்து பேசினியா? என்ன சொன்னாங்க? நான் மாதவியை பார்த்தேங்க, பேசினேன். உங்க சார்பில் பாவ மன்னிப்பு கேட்டேன். அவங்களும் எல்லாத்தையும் மறந்துட்டு உங்களை மன்னிச்சுட்டதா சொன்னாங்க. நீ போய் கேட்டதுமே அவங்க என்ன மன்னிச்சிட்டாங்களா? வேற எதுவும் சொல்லல? என்னங்க நீங்க விஷயத்தை கேட்டு சந்தோஷப்படுவீங்கன்னு பார்த்தா சந்தேகப்படுறீங்க. நான் சந்தேகப்படலமா, அதே சமயம் என்னால சட்டு நம்பவும் முடியல. தெரியாம காலை மிதிச்சுட்டு மன்னிப்பு கேட்குற விஷயம் இல்லை இது. நான் அவங்க புருஷன் அநியாயமா கொண்டு இருக்கேன். அவங்க வாழ்க்கை, எதிர்காலம் எல்லாத்தையும் அழிச்சிருக்கேன். என்னதான் நல்லவங்களா இருந்தாலும் என்ன அவ்வளவு சுலபமா மன்னிக்க முடியாது. அவங்க ஒன்னும் சுலபமா உங்களை மன்னிக்கவே இல்லைங்க. முதல்ல கோவப்பட்டாங்க, என் மூஞ்சிலேயே முழிக்காதுன்னு கத்துனாங்க. ஆனா நான் விடலையே. நீங்க ஏன் அந்த தப்ப பண்ணீங்க? இத்தனை வருஷமா அதை நினைச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, இப்ப எந்த நிலைமையில இருக்கீங்கன்னு எல்லாத்தையும் எடுத்து சொன்னேன். அதுக்கப்புறம் தான் அவங்க ஓரளவுக்கு சமாதானமானாங்க. நீங்க தற்கொலை வரைக்கும் போயிட்டீங்கன்னு சொன்னதுனாலதான் அவங்க மனசே இறங்குச்சுங்க. கமலா, மொத தடவை கேட்டதுமே அவங்க மன்னிப்பை ஏத்துப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அவங்க என்ன மன்னிக்கலைன்னா திரும்ப நான் தப்பான முடிவு எடுத்துருவேன்னு நீ பயப்படாத. அங்க என்ன நினைச்சு உண்மையை சொல்லு. நான் உனக்கு கொடுத்த சத்தியத்தை மீற மாட்டேமா? நீங்க சொன்னதை நான் நம்பல. அத மனசுல வச்சுக்கிட்டுதான் நான் சொன்னதை நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்களா? அட அப்படிலாம் இல்லம்மா.
10 வருஷமா என் உயிரை அறுத்துக்கிட்டு இருந்த விஷயம் அது. மந்திரம் போட்ட மாதிரி ஒரே நாள்ல எல்லாம் சரியாகும்னு நான் நினைக்கவே இல்லை. அவங்களுக்கு மன்னிக்கிற மனசு இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா எப்போ அவங்க காலில் விழுந்து கதறி அழுதுருப்பேன். இவ்வளவு நாளா இந்த வேதனையை அனுபவிக்க வேண்டியதே இருந்திருக்காது. தற்கொலை முயற்சி பண்ணிக்க வேண்டிய அவசியமும் இருந்திருக்காது. சரி, போனதெல்லாம் போகட்டுங்க. நீங்க எதிர்பார்த்த மாதிரி மாதவி உங்களை மன்னிச்சுட்டாங்க. இனிமேலாவது சகஜமா இருக்க பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா நடந்ததெல்லாம் மறக்க முயற்சி பண்ணுங்க. அதுதாங்க உங்களுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நல்லதுங்க. சிஸ்டர் ஏதோ பார்க்கணும்னு கூப்பிட்டாங்க. என்னன்னு போய் கேட்டுட்டு வந்துடுறேங்க. இந்தப்பா. அண்ட் இந்த டெஃபினேஷன் ரொம்ப முக்கியம். உள்ள போய் என்னோட புக் எடுத்துட்டு வா. ஓகே மேம். அம்மோ, அம்மோ, வாங்க ரிஷி, வாங்க. என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? ஒரு குட் நியூஸ்ங்க. என்ன குட் நியூஸ்? சென்னை பிரான்ச்சுக்கு என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. நிஜமாவே இது குட் நியூஸ் தான். நான் ஒரு ஊர்லயும் அம்மா ஒரு ஊர்லயும் பிரிஞ்சிருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை. நான் அவளை ரொம்பவே மிஸ் பண்ணேன். உங்க ஆபீஸ் அங்க இருக்கிறதால என்னால ஒண்ணுமே சொல்ல முடியல. ஆனா இப்போ ஐ எம் சோ ஹாப்பி. எனக்கு தெரியும். அதனால தான் ஹெச்ஆர்ல புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆக்சுவலா என்ன கொல்கத்தாவுக்கு தான் மாத்திரதா இருந்தாங்க. முடியாது, நான் கண்டிப்பா சென்னைக்கு தான் போவேன்னு அடம் பிடிச்சி ஆர்டர் வாங்கியிருக்கேன். தேங்க்ஸ் ரிஷி. என் அம்மாவை பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டாலும் திரும்பவும் பக்கத்திலே கொண்டு வந்து சேர்த்ததுக்கு தேங்க்யூ வெரி மச். இதுல என்னோட சுயநலமும் இருக்குங்க. தனியா என்ன விட்டுட்டு போயிடுற, லேட்டா வர்ற அப்படின்னு சொல்லி அம்மு இனிமே கம்ப்ளைண்ட் பண்ண முடியாதுல்ல. பக்கத்துல தான் நீங்க இருக்கீங்களே. ஓஹோ, நீங்க ஜாலியா வெளியே சுத்துறதுக்கு தான் இந்த ஏற்பாடா? அம்முவுக்கு மட்டும் இது தெரிஞ்சது பத்திர காளி ஆயிடுவா. அது சரி, எப்ப இங்க வந்து ஜாயின் பண்றீங்க? நெக்ஸ்ட் வீக் இங்க வரணும். அதுக்குள்ள மும்பைல இருந்து ஷிஃப்ட் ஆகணும். பக்கத்துல வீடோ அபார்ட்மெண்டோ பார்க்கணும். எதுக்கு ரிஷி? நாங்க தங்கறதுக்கு தான். ஆபீஸ்ல வேலை மட்டும் தான் கொடுப்பாங்க, தங்கறதுக்கு வீடெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்? இத பார்த்தா உங்களுக்கு வீடு மாதிரி தெரியலையா? அப்படி இல்லங்க, உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்னு தான். நீங்க இப்படி பேசுறதுதான் கஷ்டமா இருக்கு. இவ்ளோ பெரிய வீடு இருக்கிறப்போ நீங்க எதுக்கு வெளியே போய் தங்கணும்? இன்னும் 4-5 பேர் தங்குற அளவுக்கு இங்க தாராளமா இடம் இருக்கு. வேலை செய்யறதுக்கு ஷென்பகா இருக்கா. சின்ன சின்ன வேலைங்களை நாங்க ஷேர் பண்ணிக்க போறோம். அப்புறம் என்ன பிரச்சனை? அம்மு தான் பிரச்சனை. உங்க தங்கச்சியை பத்தி இப்படி எல்லாம் பேசுறேன்னு தப்பா நினைக்காதீங்க. அவளை பத்தி உங்களுக்கே நல்லா தெரியும். அவ எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை பிடிச்சி சண்டைய ஆரம்பிச்சிடறா. இவ்வளவு நாள் நாங்க தனியா இருந்தோம். நாங்க அடிச்சுக்கிட்டாலும் சண்டை போட்டுக்கிட்டாலும் அது எங்களுக்குள்ளேயே போயிடும். ஒரே வீட்டில் இருக்கிறப்போ உங்களுக்கு அதையெல்லாம் பார்க்க கஷ்டமா இருக்கும். யார் பக்கம் பேசுறதுங்கிற சங்கடமும் வரும். அதனால தான் வேற வீட்டுக்கு போயிடுறேன்னு சொன்னேன். நீங்க பயப்படுற மாதிரி இங்க எதுவும் நடக்காது. தனியா இருக்கிறப்பதான் அம்மு தாம் தூம்னு குதிப்பா. நான் கூட இருக்கிறதால அவளால சண்டை போட முடியாது, கோவப்பட்டு கத்த முடியாது. அக்காவை கஷ்டப்படுத்த வேணான்னு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவா. இங்க இருக்கிறதுல அப்படி ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. எங்க பிரச்சனைக்காக மட்டும் இதை நான் சொல்லலைங்க. பூஜாவும் அம்முவும் ஒரே வீட்டில் இருக்கிறது எனக்கு சரின்னு படல. அவங்க மேல அம்மு காரணமே இல்லாம கோவப்படுறா, மனசை நோகடிக்கிற மாதிரி பேசுறா. அவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணா உங்ககிட்டயும் கோச்சிக்கிறா. அந்த விஷயத்த நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் ரிஷி. பூஜா என் கூடவே காலேஜுக்கு போயிட்டு வர போறா. மத்த நேரத்துல நான் வீட்ல தான் இருக்க போறேன். அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். யூ டோன்ட் வரி. யோசிக்காதீங்க ரிஷி. நானும் அம்முவும் ஒரே ஊர்ல வேற வேற வீட்ல இருந்தா நல்லாவா இருக்கும்? எங்க சந்தோஷம்தான் உங்களுக்கு முக்கியம்னா நீங்க இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஓகேங்க, நாங்க இங்கே இருக்கோம். ரொம்ப தேங்க்ஸ் ரிஷி. இந்த விஷயத்த உடனே அம்மு கிட்ட போய் சொல்லுங்க. அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. சரிங்க. அம்மு, 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 அம்மு,
அம்மோ அம்மோ. ஏய், எதுக்கு அங்க இருந்து கத்திக்கிட்டு வர அம்மு அம்மோன்னு? எதுவா இருந்தாலும் உள்ள வந்து சொல்ல மாட்டியா? சாரி. என்னது இது? படிச்சு பாரு. சென்னை பிரான்ச்சுக்கு என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. ஊர்ல இருந்து கிளம்புறப்போவே உனக்கு இந்த விஷயம் தெரியுமா? ஒரு வாரமாவே இத பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இவ்வளவு சீக்கிரம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. இத பத்தி ஏன் முன்னாடியே என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணல? எனக்கு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் சொல்லலாம்னு தான் சொல்லல. கன்ஃபார்ம் ஆனது சொல்லலாம்னு இருந்தியா இல்ல கண்டவ கிட்டலாம் இதை ஏன் சொல்லணும்னு விட்டுட்டியா? ஏன் இப்படி எல்லாம் பேசுறாமோ? நீதான் என்ன இப்படி பேச வைக்கிற ரிஷி. உனக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதும் மும்பைல இருந்து நம்ம சென்னைக்கு வர போறதும் எவ்வளவு முக்கியமான விஷயம். அத பத்தி ஏன் முதலையே என்கிட்ட பேசணும்னு உனக்கு தோணல? எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வெறும் இன்ஃபர்மேஷனா மட்டும் தான் நீ இத சொல்வேன்னா உன்னோட வாழ்க்கையில என்னோட ரோல் என்ன? நான் உனக்கு பொண்டாட்டியா இல்ல உன் வீட்டு வேலைக்காரியா? நான் அந்த மாதிரிலாம் யோசிக்கவே இல்லாமோ. சென்னைக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டா நீ உன் சிஸ்டர் பக்கத்திலே இருக்கலாம். அந்த சந்தோஷத்தை உனக்கு சர்ப்ரைஸா கொடுக்கலாம்னு ஆசைப்பட்டேன். ஏன் சந்தோஷம் இதுதான்னு நீ எப்படி முடிவு பண்ணலாம் ரிஷி? நீ சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்க நான் என் அக்கா கூட இருக்கணும்னு உன்கிட்ட கேட்டேனா? நீ கேட்கல. ஆனா உன் மனசுல அப்படி ஒரு ஆசை இருக்குன்னு எனக்கு தெரியும். அதை நிறைவேற்றி வைக்கணும்னு தான். போதும் ரிஷி, எனக்காகவே வாழ்ற மாதிரி நடிக்காத. உனக்கு உண்மையிலேயே என் மேல அக்கறை இருக்குன்னா நீ என்ன பண்ணிருக்கணும்? என்ன பண்ணிருக்கணும்? டிரான்ஸ்ஃபர் விஷயத்தை பத்தி முன்னாடியே என்கிட்ட சொல்லிருக்கணும். நான் சென்னைக்கு போயிட்டா நீ என்ன பண்ணுவ? இங்கேயே இருந்து உன் வேலையை கண்டினியூ பண்ணுவியா இல்ல சென்னையில வேற ஒரு வேலையை பார்த்துட்டு ஏன் கூடவே வந்துடுறியான்னு எல்லா விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணிருக்கணும். செஞ்சியா? இல்லையே. ஏன் செய்யல ரிஷி? உனக்கு உன்னோட சந்தோஷம், ஓ வசதி, ஓ வேலை தான் முக்கியம். ஏன் சந்தோஷம் ஆசைய பத்தில உனக்கு எந்த கவலையுமே இல்ல. நான் என்ன நினைக்கிறேங்கிறத பத்தி உனக்கு அக்கறையே இல்ல. உன் பொண்டாட்டியா வேணாம், ஒரு மனுஷியா கூட என்ன கன்சிடர் பண்ணலையே. உன்னை பொறுத்த வரைக்கும் நான் உன் அடிமை. நீ என்ன அதிகாரம் பண்றதுக்காக லைசென்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கிற எஜமா. நீ என்ன சொல்றியோ அத நான் கேள்வி கேட்காம ஏத்துக்கணும். என்னோட புத்தி மனசு எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு குச்சிய பார்த்து ஆடுற குரங்கு மாதிரி நீ சொல்ற மாதிரி எல்லாம் ஆடணும். நீ வேலையை விடுன்னு சொன்னா விட்டுறணும். சென்னைக்கு வான்னு சொன்னா பெட்டியை தூக்கிக்கிட்டு நாய்க்குட்டி மாதிரி உன் பின்னாடியே வரணும். எனக்குன்னு ஒரு விருப்பு வெறுப்பு அடையாளம் தன்மானம் கௌரவம் எதுவுமே இருக்க கூடாது. அப்படியெல்லாம் எதுவும் இல்லாமோ. பேசாத ரிஷி. புருஷங்கிற ஈகோவும் திமிரும் தான் உன்னை இப்படி எல்லாம் பண்ண வைக்குது. இதே மாதிரி சொல்லாம கொள்ளாம நான் வேற ஒரு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிருந்தா நீ சும்மா விட்டுருப்பியா? எப்படி இதுக்கு ஒத்துக்கிட்ட? யாரு கேட்டு ஒத்துக்கிட்டேன்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு என்ன சாகடிச்சிருக்க மாட்ட? புருஷன் பொண்டாட்டிக்கு தெரியாம என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா பொண்டாட்டி புருஷனுக்கு தெரியாம ஒரு துரும்ப கூட கிள்ளி போடக்கூடாது. நல்லா இருக்குடா உங்க நியாயம். என்னாச்சாமோ? ஏன் எதுக்கு ரிஷி கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க? ட்ரான்ஸ்ஃபர் விஷயத்தை ஏன் முன்னாடியே சொல்லலன்னு கோச்சிக்கிறான். சொல்லாம விட்டது தப்புதான். ஆனா நல்ல விஷயம் தானே நடந்திருக்கு. அதை நினைச்சு சந்தோஷப்படுடி. அக்கா, எப்பவும் போல நீ இவனுக்கு சப்போர்ட் பண்ணாத. ஒரு குடும்பத்துல எந்த முடிவா இருந்தாலும் புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து தானே எடுக்கணும். ஆனா எதை பத்தியுமே இவன் கிட்ட கன்சல்ட் பண்ண மாட்டானா? பொண்டாட்டி நான் எதுக்கு இங்க தண்டத்துக்கு இருக்கணும்? என் ஃபீலிங்ஸ்க்கு இவன் மரியாதை கொடுக்கலங்கிறப்போ இவன் முடிவை மட்டும் நான் ஏன் ஏத்துக்கணும்? நியாயமான கேள்விதான். ஆனா எனக்கு இப்ப பசிக்குது. வாங்க வந்து சாப்பிடலாம். சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்க சண்டையை கண்டினியூ பண்ணுங்க. அக்கா வா சாப்பிடலாம். சிரிக்காத ரிஷி. நான் கோவப்படுறது உனக்கு சிரிப்பா இருக்கா? எதையுமே சீரியஸா எடுத்துக்க மாட்டியா நீ?